கொடுத்துருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. போவோமே, தொடர்ந்து போவோம். அடுத்து விடுதலை 2க்கு அப்புறம் அடுத்து விலங்கு வெப் சீரிஸ் அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த். ஆமா, அவரு கருடன் படத்தை கொடுத்த ப்ரொடியூசர் குமார் சார், அவங்க தயாரிப்பு அடுத்து நான் நடிக்க போறேன். அதுக்கு அடுத்து திருப்பி இன்னொரு பெரிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்ராட் சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு அறிவிப்பு வரும். வெற்றிமாறன் இயக்கத்துல நீங்க முன்னாடி நடிச்ச அந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. திரையரங்கில் காவல்துறையினர் கூட குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. அடுத்த பாகம் 2க்கும் அதே இல்லையா, அதுல விமர்சனம் நீங்க பார்த்துருப்பீங்க. குழந்தைகளை ஏன் உள்ள விடல அப்படின்ட்டு நிறைய எல்லா பேரும் அதை கேட்டிருந்தாங்க. குழந்தையோட அங்க பார்த்துருப்போம் அப்படின்றது. சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது, அதனால குழந்தைகள் பார்க்க வேண்டான்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. சர்டிபிகேட் வந்துருச்சு. கண்டிப்பா இது யூஏ வரும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் பாக்குற படம் மாதிரி அந்த விடுதலை 2 கண்டிப்பா இது இருக்கும். ஆமா, இதுவும் கங்குவா படத்துக்கான எதிர்மறை விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? ஜோதியா கூட சொல்லியிருக்காங்க, இந்த விமர்சனங்கள் முதல் காட்சி வெளியாகும் முன்னாடி இந்த விமர்சனங்கள் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது? இல்ல, படம் நல்லா இருக்குங்க. நான் ஒரு எளிய ரசிகனா சொல்றேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தோட போய் பார்த்தேன். நான் என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க நெகட்டிவா ஒரு 4-5 பேர் பேசுறாங்கன்றக்கா நம்ம அதை நம்ம மனசுல வைக்க வேண்டாம். நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்களே, எல்லாரும் படம் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளவு பேர் உழைப்ப போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூ உழைப்ப போட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேல அவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் யாரும் தான் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போறது கிடையாது. இவ்வளவு இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நடிகர் யாரும் நான் அந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது, உழைப்பப்பட போறது கிடையாது. எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும், மக்களுக்கு பிடிக்கணுன்றக்காக வேலை செய்யறோம். கண்டிப்பா அது ஒரு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை ஒன்றும் கண்டிப்பா மக்கள் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஒரு சில பேர் அது வேற மாதிரி, அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றதை விட அது வாரம் அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா, நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அதுக்காகவே படம் பார்த்துட்டு அதுக்காக சில பேர் பேசுறாங்க. அப்படி ஓகே, அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம். கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. தெரியல, அது எனக்கு தெரியல. தெரியலங்க, அதை நான் கவனிக்கல. அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். கண்டிப்பா அது ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன். திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் இந்த வருஷமும் வந்திருக்கேன். நான் கண்டிப்பா ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி போலான்னு சரிங்க.